Hey guys, welcome to 8th series of C programming. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகலாம். ரூல்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். இது ரொம்ப முக்கியமான டாபிக். நீங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பா இந்த ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கணும். வேரியபிள் நேம்ஸ் மஸ்ட் பிகின் வித் a letter or an underscore. ஒரு வேரியபிள் நேம் கண்டிப்பா ஆல்பபெட்ல ஸ்டார்ட் ஆகணும், இல்லாட்டி அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட் ஆகலாம். இது ரெண்டும் இல்லாம நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். இதோட மீனிங் என்னன்னா, ஸ்மால் லெட்டரும் கேபிட்டல் லெட்டரும் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மால் ஏ வேற, கேபிட்டல் ஏ வேற. ரெண்டுமே ஒரே வேரியபிள் கிடையாது. இப்போ ஸ்மால் ஏவை பிரிண்ட் பண்ணா 10 பிரிண்ட் ஆகும், கேபிட்டல் ஏவை பிரிண்ட் பண்ணா 20 பிரிண்ட் ஆகும். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. Names cannot contain white space or special character except underscore. வேரியபிள் நேம்ல எம்டி ஸ்பேஸ் இல்லாட்டி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுக்க முடியாது, எக்ஸப்ட் அண்டர்ஸ்கோர். அண்டர்ஸ்கோர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். வேரியபிள் நேம்ல கேப் வேணும், அப்பதான் கிளியரா புரியும்னா அந்த இடத்துல ஸ்பேஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ரிசர்வ்டு வேர்ட்ஸ் cannot be used as names. கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டு ஃப்ளோட் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி ப்ரோக்ராமில் டிஃபால்ட்டாக இருக்கிற எலிமெண்ட்ஸை நம்ம வேரியபிள் நேமாக யூஸ் பண்ண முடியாது. யூஸ் மீனிங்ஃபுல் நேம். ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த வேரியபிள் நேமை படிக்கும் போது அது என்ன பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணியிருக்கோன்னு படிக்கிறவங்களுக்கு புரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வேரியபிளில் நான் நேம் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த வேரியபிளை நேமன்னே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏபிசின்னு யூஸ் பண்ணுறோம். பட் நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் கிரியேட் பண்ணுற வேரியபிளோட நேம் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் ப்ராஜெக்டை வேற யாராச்சும் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியணும் எதுக்கு இந்த வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த ரூல்ஸ் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. எல்லா லாங்குவேஜ்லேயும் இதே ரூல்ஸ் தான் ஃபாலோ ஆகும்.